பூரட்டாதி நட்சத்திரம் இவங்களுக்கான கார்ட்ஸ். ஸோ இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது, இது வரைக்கும் வந்து கொஞ்சம் இம்மெச்சூரிட்டியாக இருந்திருப்பாங்க. டக்கு டக்குன்னு மன ரீதியான விஷயங்கள் எல்லாம் விழுந்துடுறது, யாராவது இவங்களை ஏதாவது ஹர்ட் பண்ணிட்டா சின்ன விஷயத்த கூட தாங்கிக்காமல் இருக்கிறது, இதெல்லாம் மாறி ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக அவங்க வந்து மாற போகிறாங்க. அவங்களுடைய சிந்தனையிலையும் அவங்களுடைய செயல்லையும் ரொம்ப மெச்சூரிட்டியான ஒரு பர்சனாக அவங்க கண்டிப்பாக மாறுவாங்க. ஸோ அப்படியான ஒரு கைடன்ஸ் இல்லை அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் அவங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இருந்தால் இந்த மாதிரி பர்சனாக நம்ம இருக்கணும், இவங்கள மாதிரி நம்ம லைஃப்பை லீட் பண்ணணும், அப்படியான ஒரு இன்ஸ்பிரேஷன் ரோல் மாடல் அவங்களுக்கு வந்து கிடைக்க போகிறாங்க. ஸோ அப்போது இவங்க பட்டதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சின்னது தான், இதுக்கே நம்ம இப்படி தோண்டு போயிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆவாங்க. ஸோ நிறைய பேருக்கு மெச்சூரிட்டியான விஷயங்கள்லாம் நடக்கும். இவங்க எப்படி மெச்சூரிட்டி லெவலில் டெவலப் ஆகிருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு வருடமாக இது வந்து இருக்க போகுது அவங்களுக்கு. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7.5 சனியினுடைய தாக்கத்துலேருந்து விடுபட்டிருக்காங்க. இவங்களுக்கு எப்படிப்பட்டதாக இருக்கும்? இது வந்து இவங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு பொசிஷன் கிடைக்கும், ஹை லெவல் பொசிஷன் கிடைக்கும், நல்ல ஒரு ஹை ப்ரொஃபைலில் வந்து போவாங்க. கவர்மெண்ட் ஜாப்லாம் ட்ரை பண்ணுறாங்கன்னா அதில் வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் அமையும். ப்ரமோஷன் எதிர்பார்த்துருக்காங்கன்னா அந்த ப்ரமோஷன் கூட இந்த வருடம் நிறைய பேர் கிடைக்கும். இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஸோ இவங்களுக்கான ப்ளஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதில் போய் இவங்க இன்வால்வ் ஆகிட்டு அதில் இவங்களும் ஒரு பர்சன் அப்படின்னு இல்லாமல் வெளியே இருந்து அதை அப்சர்வ் பண்ணணும், அது கண்டிப்பாக அவங்களுக்கு ப்ளஸ்ஸாக இருக்கும். அண்ட் பொறுமையாக நிதானமாக இருந்து வெயிட் அண்ட் வாட்ச் அந்த விஷயத்த மெயின்டைன் பண்ணி அதுக்கப்புறம் செயலில் இறங்கணும், அது கண்டிப்பாக ப்ளஸ்ஸாக இருக்கும். இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இவங்களுக்கான மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க செய்கிற செயலை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது கண்டிப்பாக மைனஸாக இருக்கும். ஸோ ரொட்டீன் பேசிஸில் ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்காங்கன்னா சடனாக அதை வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறது அது கண்டிப்பாக மைனஸாக இருக்கும். ஸோ கும்பம் ராசியில் பிறந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கான ஒரு ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்க போகுது. நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிற முயற்சியில் எந்த வகையிலும் பின்வாங்காதீங்க, முன்னோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வெற்றி உங்கள் வசம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமுமே இல்லை. கும்பம் ராசியில் பிறந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட ஒரு ஆண்டாக இருக்க போகுது மேம்?